கோவில் டேஸ்ட்டு புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். காஞ்ச மிளகா, கடுகு, வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா 5, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸை மீடியமான தீயில் தான் வச்சு நம்ம வதக்கணும். இதில் நம்ம எள்ளு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நான் ஆட் பண்ணலை. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய், எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் தோல் உரிக்காமல் வேர்க்கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 1, உளுந்தம்பருப்பு, கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி கரைசலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்ச பொடியை 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் மேலே திரண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி வெறுமனே வறுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் நம்ம புளித்தோப்புக்கு அது தனியாக பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம்னா விட்டுருங்க. இதோட வந்து நான் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் பாருங்கள் எப்படி உதிரியாக வச்சுருக்கேன் நானுன்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கே. சாப்பாடு இப்போ நல்லா ஆற வைக்கணும். நல்லா சாதம் ஆறிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம ஆட் பண்ணி கலரி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு புளி கரைசல் வந்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி விட்ட பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.